நல்ல காரியம் பண்ணும்போது பூனை குறுக்குல போகும்போது அது பசிக்கு அது போகுது, உனக்கு என்ன பயம்? ஒன்னு நான் அதை செய்ய உனக்கு பயம். நாய் போனா என்ன பண்ணுவேன்? ஒதுங்கி போவேன். ஒரு சிங்கம் வந்துச்சுன்னா ஓடி போய் உள்ள பூந்துப்ப. நினைவு தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஒரு முண்டுச்சு வருவா வீட்டுல இருந்து, நீ எங்கன்னா கிளம்புவ, முண்டுச்சின்ட்டு பார்த்து திருப்பி வீட்டுக்கு போய் தண்ணி குடிப்ப, உன் அம்மா முண்டுச்சு ஆவாதா, உன் பொண்டாட்டி முண்டுச்சு ஆவாதான்னு கேட்டுருந்தேன். இது மனுஷனுடைய நினைவு. மனுஷனுடைய நினைவுல என்ன இருக்கணும்னா, யாரையும் அவமானப்படுத்தக்கூடாது, யாரையும் சந்தேகப்படக்கூடாது. அதான் மனுஷனுடைய மனசு. அப்படி பண்றதெல்லாம் பயம். பூனை போனா அது பசிக்கு அது ஓடுது, உனக்கு என்ன போச்சு? நான் பூனை போகும்போது பார்த்து தான் நான் வருவேன், ஏன்னா எனக்கு அப்பதான் நல்ல காரியங்களே நடக்குது. இந்த செவ்வாய்க்கிழமை எதுவும் கொடுக்கூடாது, எதுவும் நான் செவ்வாய்க்கிழமை தான் இடம் வாங்கினேன், செவ்வாய்க்கிழமை தான் பில்டிங் ஆரம்பிச்சேன், செவ்வாய்க்கிழமை தான் வீடு கட்டுறேன். ஒன்றும் கட்டாதியா போச்சு. நினைவு தான் எல்லாத்துக்கும் பேசு. சரி சாமி, நீங்க சொன்னதுல இப்போ சாவை நினைச்சு நான் பயப்படாம இருக்கணும்னா நான் என்ன பண்ணலாம் சாமி? உன்னையே நீ நினைச்சீங்கன்னா மரணமே கிடையாது. நீ எப்போ செத்த, நான் எப்போ செத்தேன்னு நினைச்சிட்டீங்கன்னா பயம் கிடையாது. ஐயோ நான் செத்து போறேன்னு நினைச்சேன்னா பயம் வந்துட போகுது. நீ முன்னாடி செத்து இருந்தீங்கன்னா இப்போ பிறக்க போறதே கிடையாது. உன் உடல் தான் சாகுதுன்ற உண்மை தெரியாதனால நீ பயப்படுற. அந்த உண்மை தெரிஞ்சுக்கிச்சுன்னாக்கா பயம் இல்லை. அந்த உண்மை தெரிஞ்சுக்கணும்னா சரியான குரு கிட்ட போய் சரியான பாடம் வாங்கி பயணம் பண்ணிக்கலாம், அந்த பயம் போயிடும். அவனுக்கு தோணணும், உன்னால செய்ய முடியாது, நான் அடையணையா எதை ஒன்னா நான் போட்டேன், எனக்கு வானா எனக்கு எதையும் நான் எத்தனை வரலையா, வரும்போது போகும்போதே நான் இவ்வளவு சம்பாதிச்ச எதுவும் வரப்போறது இல்லை. சரி, அப்போ நான் எது போனாலும் பரவாயில்ல, இருந்தா இருக்கட்டும், எனக்கு கடவுள் ஓனையா அப்படின்னு பிடிக்கிறவனுக்கு மட்டும் சாத்தியம். அதுக்கான அடித்தளத்தை நம்ம அமைச்சு கொடுக்க முடியாது. அடித்தளம் 1000 காலமா நடந்துக்குந்தாங்குது, ஆனா எவனும் போல இருக்குது. ஏன்னா மனம் ஏத்துக்க மாட்டேங்குது. இதுல சுகம், அதுல சுகம் இல்ல துன்பம் இருக்குது. அது உச்சத்துக்கு போனால் சுகம், இது ஆரம்பத்திலேயே சுகம். இந்த ஆரம்ப சுகத்தை அனுபவிக்க மனம் விரும்புமா? உச்சகட்ட சுகத்தை மனம் விரும்புமா? அதனால அதை விரும்ப மாட்டேன். அடையாளம் இல்லாத கடவுளையோ இருக்குதோ இல்லையோ, ஒருத்த இல்லைன்றான், ஒருத்த இருக்குதுன்றான். எது நிஜம்னு எனக்கு தெரியாதியா? எனக்கே என் பொண்டாட்டி எதிர்க்கிறான் நிஜமாகுது, எங்க அம்மா எதிர்க்கிறான் நிஜமாது, என் பொண்ணு இப்படி போற ஒன்ன போய் மாற்ற முடியுமா? முடியவே முடியாது. இது கற்பனை. நான் நினைச்சா மாத்துருவேன், என்னால் தாங்க மாறினாரு. அவனா நினைச்சா மாறுவான தவிர மற்றவனால எவனையும் மாற்ற முடியாது. சுகந்திம் புஷ்டிவர்தனம் பூர்வாருகமிவ பந்த